நம்ம இந்தியாவை ஆண்ட ஆங்கிலேயர் பிரதமர் அட்லி ஒருமுறை இந்தியாவுக்கு வந்தபோது அவர் என்ன சொன்னார் தெரியுமா? காந்தி மூலமாகத்தான் உங்களுக்கு சுதந்திரம் கிடைத்திருக்கிறது என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனா அதெல்லாம் விட சுபாஷ் சந்திர போஸ் அப்படியே ஒரு ஆள் இல்லை என்றால் உங்க நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்திருக்க வாய்ப்பே இல்லை என்று சொல்லியிருக்கார். நம்ம நாட்டை ஆட்சி செஞ்ச வெள்ளைக்காரன் கூட இப்படி சொல்லும் அளவுக்கு அப்போது நடந்தது என்ன தெரியுமா? காந்தி அகிம்சை கொள்கையே சிறந்தது என்று சொல்ல வெள்ளைக்காரனும் தனக்கு சாதகமாக எடுத்துக்கொண்டு இங்கே சுதந்திரம் கொடுக்க அவன் கொஞ்சம் கூட அசைந்த மாதிரி தெரியவில்லை. ஆனா சுபாஷ் சந்திர போஸ் அவரோட கொள்கையில் பயங்கர ஸ்ட்ராங்கா இருந்தார். எந்த அளவுக்குன்னா சுபாஷ் சந்திர போஸ் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இந்திய வீரர்களிடம் அடிக்கடி சொல்லிக் கொண்டே இருப்பாராம். நீங்க 12 லட்சம் இந்திய வீரர்கள் வெறும் 25,000 பிரிட்டிஷ் ஆபீசர்களுக்கு கீழ் வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். நம்ம நினைத்தால் அவர்களை திருப்பி அடிக்க முடியாதா? இது நம்ம நாடு, நாம் தான் போராடி காப்பாற்றணும் என்று அவர் அந்நாளில் விதைத்த விதை 1945 சுபாஷ் சந்திர போஸ் இறந்த பிறகும் அவர் சொன்ன பேச்சை கேட்டு 12 லட்சம் இந்திய வீரர்களும் 25,000 பிரிட்டிஷ் ஆபீசர்களுக்கு எதிராக திரும்பினர். அது சுபாஷ் சந்திர போஸின் கொள்கையாச்சே அப்படின்னு மிரண்டு போன பிரிட்டிஷ்காரர்கள் தான் அந்நாளில் மொத்த இந்தியாவிற்கும் சுதந்திரம் கொடுத்தார்கள். சுபாஷ் சந்திர போஸ் இந்த வீரரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்?